கூறினேன். அதனால குலத்தொழிலை ஆதரித்து நான் இதுதான் பண்ணணும்னு பேசல. ஆனால் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு வருகின்ற உதவியை தமிழக அரசு நிறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத சொன்னேன். ரெண்டாவது, இதுல குலத்தொழில் குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு சர்ச்சையாகி இருக்கும் நிலையில் தற்போது அது குறித்து விளக்கமளித்து ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தமிழகத்தில் திமுக விஸ்வகர்மா திட்டத்திற்கு அனுமதி அளிக்கவில்லை எனவும் குலத்தொழில் செய்ய திமுக அரசு மறுப்பதாகவும் கூறியிருந்தார். மேலும் விஸ்வகர்மா சமுதாயத்திற்குரிய பெருமையான விஷயத்தையே குலைக்க திமுக நினைப்பதாகவும் அவர்களை இங்கு யாரும் தட்டி கேட்க முடியவில்லை என ஆவேசமாக பேசியிருந்தார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கடும் அதிர்ச்சியை மக்களிடம் ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் குலத்தொழில் குறித்து வானதி ஸ்ரீனிவாசன் பேசியதற்கு தற்போது எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. புறக்கணிக்கப்படுவது நியாயமல்ல. இதையெல்லாம் அந்த சமுதாயத்திடம் எடுத்து விளக்கி கூறினேன். அதனால குலத்தொழிலை ஆதரித்து நான் இதுதான் பண்ணணும்னு பேசல. ஆனால் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு வருகின்ற உதவியை தமிழக அரசு நிறுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு வானதி ஸ்ரீனிவாசன் விளக்கமளித்து ஆடியோ வெளியிட்டுள்ளார். அந்த ஆடியோவில் தான் பேச வந்ததை முழுதாக கேட்டால் தான் என்ன பேசியுள்ளேன் என்பது தெரியும் என கூறியுள்ளார். மேலும் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை எனவும் 18 வகையான தொழில்களுக்கும் இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு எனவும் அவர் கூறியுள்ளார். விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பொழுது அவர்களின் ஜாதியை மற்றவர்களும் பெற வாய்ப்பு இருப்பதாக சந்தேகம் எழுப்பியிருந்ததாகவும் அதற்கு தான் இதுபோல முன்னாள் விமர்சனம் செய்தவர்களுக்கு ஏன் பதிலளிக்கவில்லை என கேட்டதாகவும் தனது பேச்சை முழுமையாக கேட்டால் தான் என்ன பேசியுள்ளேன் என்பது தெரியும் என கூறியுள்ளார். மேலும் இந்த திட்டத்தில் மற்ற மாநிலத்தில் உள்ளவர்கள் பயனடையும் பொழுது தமிழகத்தில் உள்ளவர்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுவது நியாயமில்லை என்பதை சமுதாயத்திடம் விளக்கி கூறியதாக தெரிவித்துள்ளார். குலத்தொழிலை ஆதரித்து தான் இதை செய்ய வேண்டும் என்று பேசவில்லை என கூறிய வானதி அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு வருகின்ற உதவியை தமிழக அரசு தடுப்பதாக மட்டுமே தெரிவித்திருப்பதாக கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.